விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் அம்மா இல்லாத குழந்தையை எப்படி ஒரு கணவன் வளர்க்குறாரு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதைக்களத்தோடு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மல்லி ஸ்டோரிக்குள்ளே வந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போன ஸ்டோரி இப்போ அதே கதைக்களத்தோட போகுதா அப்படின்னு சொன்னால் சுத்தமாக இல்லை. டோட்டலாகவே கதையை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரேணுக்காவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் உண்மையான ரேணுக்கா அப்படின்னா கூட நமக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் சுடர் அப்படிங்கிறவங்க தான் ரேணுகா அப்படிங்கிற போர்வையில் இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்போ தான் தெரிய போகிறாங்க, எப்போதுமே அதை மூடி மறைக்கிற மாதிரியான ஸ்டோரி லைனை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த ரேணுகா மனநிலை சரியில்லாமல் விஜயோட வீட்டில் இருந்துட்டு அவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே கடத்தல் பண்ணுற மாதிரியான சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. இது தெரியாமல் கதிரேசன், விஜய், மல்லி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக இதில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வெண்பா குட்டி தான் முக்கியமாக ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா மல்லியம்மா தன்னை கவனிக்கிறது இல்லை இந்த ரேணுகா வந்ததுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுமே ஏங்கி போய் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ரேணுகா தான் காரணம். ஸோ இந்த ரேணுகாவோட கேரக்டர் எங்களுக்கு தேவையே இல்லை, சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ரசிகர்கள் கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னாலுமே ரேணுகாவை சுற்றி தான் இப்போ கதையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் கூட ஒரு சில எபிசோட்ஸ் வராமல் இருக்கிறாங்க. ஆனால் ரேணுகா இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு ஏன் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அவங்க ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாலுமே மல்லிக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் மல்லி அப்படிங்கிற டைட்டிலை எடுத்துகிட்டு ரேணுகான்னு கூட மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ மல்லி ரேணுகா ரெண்டு பேருமே அந்த கடத்தல்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மல்லி போராடி காப்பாற்றலாம் அப்படிங்கிற சமயத்தில் தான் இந்த ரேணுகா மல்லியோட தலையில் அடிச்சிடுறாங்க. இப்போ மல்லி பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இந்த ரேணுகாவோட உண்மை முகம் இந்த சமயத்திலேயாவது மல்லிக்கு தெரியப்படுத்துனாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.